வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மகளிர் வெற்றி பயணம் திட்டம். ஸோ மகளிருடைய இந்த வெற்றி பயணம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது ஆரம்பிக்க போகிறாங்க? ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த வெற்றி பயணத்துடைய திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட இருக்காரு? மேலும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசிசி நியமனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 850 பேருக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அவங்களுக்கு எப்படி போஸ்டிங் போட போகிறாங்க? மேலும் வந்து இந்த போக்குவரத்து கழகத்துடைய புதிய விதிமுறைகள், ஸோ டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆகுறீங்க? ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இருக்கிற புதிய அறிவிப்பு 2026 புதிய டிரைவர், கண்டக்டர், ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்களை எவ்வளோ எடுக்க போகிறாங்க? ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுவது உண்மைதானா? ஸோ போக்குவரத்து கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட புதிய எலக்ட்ரிக் பேருந்துகள், ஓகேங்களா, இவி பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசிக்கு இவிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டரு தற்சமயம் பழகிட்டு இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாத இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் 15 முன்னாடி வெளியிட இருக்காருங்க. ஸோ மகளிருக்கு உண்டான ஒரு வெற்றி பயணம் திட்டம் தமிழகம் முழுவதும் இலவசமாக பயணித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காங்க. இதற்காக இப்போந்தே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது ரெடி ஆகும்? ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இன்னும் வேக்கன்சிஸ் பட்டியலை வெளியிடலை. ஆனால் இந்த 2026 ரெக்யூர்மெண்ட், ஸோ எவ்வளோ பேர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 28,000 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 வந்து 28,000 டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக. ஸோ டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 பேரும், கண்டக்டர் வந்து ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறது உறுதி. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கம்ப்ளீட்டாக தேவைப்படுதுங்க. இது இல்லை அப்படின்னா உங்களால் பணிக்கு போகவே முடியாது. ஸோ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்ட பிறகு தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கின பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும், ஏன்னா வாங்க முடியாது. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள் தான் தொடரும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3274 பேரில் பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 பேர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50 பேர் பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எப்போ போடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மீண்டும் வந்து அவர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தி மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து காலகட்டத்தில் இப்போ ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களும் இருக்குது. இதற்கும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.